அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. சிம்பிளான ரெசிபி தான், சூப்பராக இருக்கும். வாங்க ட்ரை பண்ணலாம். ஒரு கப் பீர்க்கங்காய் நல்லா தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட உளுந்தம்பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் அது இன்றைக்கி சேர்க்கல, மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரச சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் வெறும் சாதத்தில், நல்லா சூடாக இருக்க சாதத்தில் இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. அவ்வளோதான். இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தான் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். இதில் தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் தீஞ்சிடாது. அதை பீர்க்கங்காயில் இருக்க தண்ணி நல்லா, அது தண்ணி வெளியே காய் நல்லா சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா காய் நல்லா பொடியாக தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதுவே வெந்து வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் தண்ணியே ஊற்றல, ஆனால் அதில் ஃபுல்லாக எப்படி தண்ணி வந்திருக்கு பாருங்கள். காயில் இருக்க தண்ணிலாம் வெளியே அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். காயும் சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம இப்போ 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்ல இதாகிடுச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுறேன். ஏன்னா நான் 1 கப் அளவுக்கு தான் பீர்க்கங்காய் எடுத்துட்டேன். குவான்டிட்டி அந்ததுக்கு ஒரு முட்டை போட்டாலே சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஈவனாக நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. முட்டை பொரியலுக்கு எப்படி கிண்டுவோமோ அந்த மாதிரி ஃபுல்லாக கிண்டிகிட்டே இருங்க. அவ்வளோதான், இந்தளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.